வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவலும் வெஜிடபிளும் கலந்த ஒரு உப்புமா செஞ்சேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதோட சிம்பிளான ரெசிபி. நவராத்திரி காலத்துக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது சாதாரண நாட்களுக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு 2.5 கப் அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு அதுக்கு கொஞ்சமாக உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, கொஞ்சம் ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமானா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பீனட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் சின்னதாக அரிஞ்ச உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துருக்கேன். சின்னதாக வெட்டிய கேரட் அதுவும் இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடணும். பச்சை மிளகாய் 2 சின்னதாக அரிஞ்சது, வெங்காயம் சின்னதாக அரிஞ்சது, அதோட சின்ன ஒரு இஞ்சி துண்டும் சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறோம். இப்படி கொஞ்சமாக நல்லா வதக்கிட்டு உப்பு தண்ணி தான் அதுக்கு சேர்க்குறேன். உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நெருப்பை கொஞ்சமாக வச்சுக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் மூடியை போட்டு கொஞ்சமாக அந்த கிழங்கு வேகிறதுக்கு மூடி வச்சு வேக விடணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளணும். இதில் அரைவாசி சின்னதாக வெட்டிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன்னா இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். வெந்துட்டா இப்போ நீங்கள் அவலை சேர்த்துக்கொள்ளணும். அவலெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை. கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஓரமாக வச்சுக்கொள்ளணும். காய்கறியெல்லாம் வெந்த பிறகு அவலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இந்த டைமில் உப்பையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறங்க, உப்பெல்லாம் கணக்காக இருக்குதான்னு சொல்லி. நெருப்பு நான் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.